அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 2/7/2025 இன்றைக்கு ஆனி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. வருடம் ஆரம்பித்து 183 நாட்கள் முடிந்துவிட்டது. இன்னும் 182 நாட்கள் இருக்கிறது. இந்த 6 மாதத்தில் நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு 6 மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானமாக முடித்து கொண்டோம்னா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இன்றைக்கு வளர்பிறை சப்தமி உத்திர நட்சத்திரத்தில் இன்றைக்கு இருக்குது. ஆணி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி தான் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம். தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு சித்திரை திருவோணத்திலே ஒரு திருமஞ்சனம் நடக்கும், அபிஷேகம். அதேபோல் ஆணி உத்தரத்தன்று ஒரு அபிஷேகம். அதுபோல் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு வருது இல்லையா, அப்போது ஆருத்ரா நட்சத்திரத்து போது அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 3 விதமான அபிஷேகங்கள் நடராஜனுக்கு உண்டு. அதே மாதிரி உத்தரம் இன்றைக்கு இருக்கிறதுனாலே அபிஷேகம் பண்ணுவதனாலே திருமண தடைகள் நீங்கும், வெற்றிகள் வாய்ப்புகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளிலே அபிஷேகத்தை காண்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கையிலே பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இன்று உண்டு. நல்ல நிகழ்வு உண்டுனா நல்ல நேரம் வேணும். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மாலை வேளையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 11:45, சாயங்கால வேளையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைய நாள் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால 12:01 ராகு காலம், யமகண்டம் 7:30 9. திரும்ப செய்யக்கூடிய காரியங்களாக குளிகைகள் 10:30 12. சூலம் இன்றைக்கு வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயமானது 5:57 காலை வேளையில். மிதுன ராசிக்குள்ளரே சூரிய புதன் மற்றும் குரு இருக்கக்கூடியது 2 நாழிகை 25 வினாழி. நமக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருந்தால் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும், அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும். கும்பராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். கோச்சாரப்படி எங்கெங்கே கோள்கள் அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சூரிய குரு மற்றும் புதன் சேர்ந்தது மிதுன ராசிக்குள்ளரையும், செவ்வாய் சனி செவ்வாய் கேது சேர்ந்தது நமக்கு சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறாங்க. ராகு கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசிக்குள்ளே இருக்கிறாரு. சுக்கிர பகவான் மேஷ ராசிக்குள்ளே இருக்கிறார். உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரன் இன்னைக்கு டிரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் மூவ் ஃப்ரம் சிம்மராசி டு கன்னிராசி. இதில் இன்னொரு விஷயம், இன்றைய ராகு கேது பிடியிலிருந்து சந்திரன் வெளியில் ஓடி வந்துடுறார். அதனால் முக்கியமான நிகழ்வுகள் கிடைக்குமா, எப்படி இருக்கும்னு நம்ம தொடர்ந்து ஒரு ராசியும் பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாள், மகிழ்ச்சியை கொண்டு வரும் நாள், செய்யக்கூடிய காரியங்களிலே போட்டியே இல்லாமல் அமைதி கொள்ளக்கூடிய நாள், தெளிவு பிறக்கும் நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளும். இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடைக்கும் போது நம்ம கடகடன்னு நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்னு வச்சுக்கணும். நமக்கு இன்றைக்கி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன் இன்றைக்கி கிடச்சிருக்குது. சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து கிடச்சிருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாகக்கூடிய சூழ்நிலை உண்டு.
அப்படி இருக்கிறனால இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். முக்கியமாக இந்த அரசாங்க காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி டக்கு உங்கள் வேலையை ஆரம்பித்து செஞ்சுட்டே போயிட்டே இருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி துணை புரியக்கூடிய நாளாக இருப்பதனாலே இன்றைய நாள் சுகத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானின் அந்த ஆணி திருமஞ்சனத்தை பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே லாபத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்ற இந்த இடத்துக்குள்ளார சூரிய பகவான் அமர்ந்திருக்க, இந்த சூரியனின் நட்சத்திரமான உத்தரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் ட்ராவல் செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த ட்ராவல் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னாக்கா, 4ஆம் இடம் அப்படிங்கிற உத்தர நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போதும் 5ஆம் இடம்ங்கிற உத்தர நட்சத்திரத்தை கன்னியா ராசிக்குள்ளே போகும்போதும் சில விஷயத்தில் உங்களுக்கு கால வேளையில் கொஞ்சம் உடல் சோர்வு, மருத்துவ செலவுகளும், சாயங்கால வேளையில் காரியங்கள் கொஞ்சம் தடைபடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களான ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய 4ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பதனாலே தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைப்பதனால யாருக்கிட்டையும் அதிகமாக வம்படிச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் இல்லாமல் நகர்ந்து போயிடுறது நல்லது. குடும்பத்துலேயும் தேவையில்லாமல் நான் அதுக்கு டிசிஷன் எடுப்பேன், இதுக்கு டிசிஷன் எடுப்பேன், டிசிஷன் ஏரியாவிலலாம் கொஞ்சம் நகராமல் மனசில் போட்டுக்காமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன, நீங்களே வெளியே ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிக்கல் இல்லாத வாழ்வு வரணும்னா நம்ம நார்மலாகவே சிவனை பிடித்து கொள்ளணும். அந்த சிவன் இன்றைக்கு ஆணி திருமஞ்சனம் என்ற சூழ்நிலையில் இருப்பதனாலே அவரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தையும் வெற்றியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3 மற்றும் 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் செல்கிறார். லாபத்தை கொடுப்பார். கால வேளையில் கொஞ்சம் லாபம்லாம் உண்டு. மத்தியான வேளையில் கொஞ்சம் தேவையற்ற உடல் ரிலேட்டடான வியாதிகள் உண்டாகும். மருத்துவ செலவுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். சிலருக்கு கால் கை அடிபட்டுக்கூடிய சூழ்நிலையும் உண்டும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேகமாக போனால் விவேகம் இல்லைன்றது புரிந்து கொண்டு வண்டி வாகனங்கள்லாம் போகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. பொருளாதாரத்திலே நான் இழக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் டக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் சர்க்கிள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பண வரவை ஏற்கனவே நல்லபடியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வெளி இடங்கள் போய் சுக போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகள்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. அதனால் அதுவும் இந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது. மொத்தத்தில் எல்லாம் கலந்த கலவை டே அப்படின்னு சொல்லலாம். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் இன்றைக்கு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் மூவ் ஆகிறார். நார்மலாக இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் காசு வரும். இந்த ரெண்டுமே சொல்லலாம் மிக்சடாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் வரவுகள் கொஞ்சம் வருவதனாலே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எந்த காரியத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிக்கணும்னு சொல்லுவோம் நார்மலாக. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மனதிலே சிக்கல் இல்லாத, குழப்பம் இல்லாத ஒரு தீர்வான விஷயங்கள் நடக்கும்போது மன நிறைவு கொடுக்கும். அதனால் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களாக இன்றைக்கி மனசில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு லாபம் பெருசாக வரத்துக்கு இல்லைனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே லாபமாகிவிடும் என்ற கோட்பாடு என்பது செலவை குறைக்கிறதுக்கான வழிகளெல்லாம் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடியது. புதன்கிழமை அப்படிங்கும்போது நார்மலாக விஷ்ணுவுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்வது ரொம்ப நல்லது. அப்படி ஸ்தோத்திரங்கள் சொல்லி விஷ்ணுவை வழிபட்டு அவருடைய தன் ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும்
விஷ்ணு வழிபாடும் இந்த நாளே உங்களுக்கு பூர்த்தியாகி தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனுக்குரிய இந்த உத்தர நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாள் துவங்குகிறது. புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் ஆனி மாதம்னாலே இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்லக்கூடிய விஷயம் சிவபெருமானுக்கு நடைபெறும். தில்லை நடராஜருக்கு நடைபெறக்கூடிய இந்த அபிஷேக ஆராதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி அவர் ஆனந்த கூத்தாடுகிறாரோ அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திலே இருந்த கவலைகளை கொஞ்சம் மறந்து வாழ்க்கையிலே சுபிட்சத்தை நோக்கி மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதனாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயணம் செய்வதனாலும் லாபமும் செலவும் மேட் அவுட் ஆகிடும். கொஞ்சம் ரெண்டுமே கொடுக்கல் வாங்கல் பெரிய சிக்கல் இல்லாமல் இருக்கும். வியாபாரத்திலே பெரிய லாபம் இல்லைனாலும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதார வசதியில் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த நாள் சம்பாதிக்கப் போகிறீர்கள். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை மனதால் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே இன்றைக்கி சந்திர பகவான் உள்ளே வரப்போகிறார். கால வேலையில் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும். மத்தியான வேலையில் செலவுகள் கொஞ்சம் மிச்சப்படும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீராக வைத்துக்கொள்வது நல்லது. தொழிலிலே தேவையற்ற குழப்பங்கள் இருந்தீங்க, அதெல்லாம் தீர்ந்து விட்டு உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கக்கூடிய டேவாக இன்றைக்கி அமையிறது. ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அது மூலிமா தன வரவு உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த வரையிலே சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் ஒரு சூழ்நிலை உண்டு. மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு பைசா வரக்கூடிய டே அப்படின்னே சொல்லலாம். அந்த பைசா உங்களுக்கு தொழில் மூலியமாக வரும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தினுடைய நீங்கள் வேலைகள்லாம் கரெக்டாக செஞ்சிருவீங்க. அப்போது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு உற்சாகத்தை கடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால தைரியமாக எந்த காரியத்தை செய்யலாம். கொஞ்சம் விவகாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறனால எப்பவுமே சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படின்னாலே கொஞ்சம் பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அர்த்தம். தேவையற்ற கலகங்கள் வந்தால் கொஞ்சம் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிவனை வழிபடும்போது சனியுடைய தன்மை குறையும் என்றாலும் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அவசியம் சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி கால வேலையில் கொஞ்சம் லாபம் கொடுக்கும். மத்தியான வேலையில் கொஞ்சம் லாபம் மட்டுப்படும். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற இண்டிகேஷனும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணின விஷயங்களாக இருந்தால் அதுக்கெல்லாம் முதன்மைப்படுத்துவதற்காகவும் அரசாங்க வழியிலே சில வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி இருந்தால் நிறைய தாராளமாக செய்யலாம். வெற்றியை நோக்கிய பயணங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குமானா சில தடைகள்லாம் வரும். அப்பப்போ வெற்றி வரும், அப்பப்போ தடைகளும் வரும். அப்போ தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க முடியும். ஒரேடியாக எல்லாம் கிருமி லேயராக இருந்துட்டால் எல்லாருக்கும் அழுத்து போடும் இல்லைங்களா. அதனால் இந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலே மத்தியான வேளையில் கொஞ்சம் செலவு உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே எந்த விதத்தில் தன்மையில் உங்கள் மாற்றமே இருக்காது. நல்லபடியாக போகும். கவலைப்படாதீங்கன்றதை நல்லா மனசில் எடுத்துக்கிடுங்க. ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவான். அப்படி மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும். நட்பு பாராட்டி வரக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய லாபத்தை நோக்கி வருகிறார்கள் என்பது புரிந்து கொண்டே இருங்களால் போதும். அவர்களை அழகாக பகுத்து புரித்து விடுவீர்கள். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு கொஞ்சம் கவனத்துடன் செயல்கூடிய செயல்கள் நிறைய நல்லதை நடத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கொஞ்சம் தொழிலை விட்டு வெளியில் வராரு. அவர் உட்காரக்கூடியது 11ன்ற லாபஸ்தானமான கன்னிராசிக்குள்ளே போகிறாரு. வெற்றிகளை கொடுக்க போகிறார். வெற்றியை எப்படி ரீப்பப் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பண்ணுங்க. முதலாளித்துவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் நார்மலாக நம்மகிட்ட.
பாஸ் ஓவர் அப்படின்னு. அடுத்தவங்களெல்லாம் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கிடுங்க. பயத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. நீங்கள் இன்றைக்கி சாதிக்க போகிறீங்கன்னு எண்ணத்தை கொண்டு வாங்க. உங்களால் முடியுன்றது வேண்டாம் வச்சுங்க. என்னால் மட்டும் முடியும் இல்லை, என்னாலும் முடியும் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியும். நான் தான் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஜவாபு போடுறது, ஜாமீன் போடுறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. இன்றைக்கி கடன் தேவையில்லை, கடனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டு வசதிகள் பெருக்குக்கொள்வது இதை மாதிரி எண்ணங்கள்லாம் அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்புறம்னு யோசிங்க. வெற்றி கிடைக்கும்ன்றது மட்டும் லாபமாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்த அந்த சின்ன வட்டத்துக்குள்ளார, அதுக்கு மேலே தாண்டாதீங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிவனை வழிபடுங்கள். வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சூரியன் இருக்கிறார். அவருடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்கள் லாபத்தை நோக்கி தான் கொடுக்குது. காரிய தாமதங்கள் காலையில் ஆரம்பித்த கொண்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சில சிக் ஃபீல்ஸ்லாம் இருக்கும். மருத்துவ செலவுகள், வியாதின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசில் கொண்டு வரும். ஆனாலும் இதெல்லாம் ஓவர் கம் போகணும், வெளியில் வரணும், எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எண்ணங்கள் மட்டும் வாழ்க்கையில் வந்துடுமானா எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படி தான் உங்களுக்கு வரும். அப்படி செயல்படுத்தும் போது சில சட்ட சிக்கல்கள்லாம் வந்து சேரும். அதில் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. கேக் வாக் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நாள் நமக்கு ரொட்டீன் டேயில் ஒரு டே. அப்போது ரொட்டீன் டேயில் ஒரு டேன்னா நமக்கு 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைக்கு சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலே சந்திரனுடைய எஃபெக்ட்னு பார்க்கும்போது மத்தியான வேலைக்கு அப்புறம் அவர் வந்து கன்னியா ராசிக்குள்ளே போயிடுறார். அதனால் உங்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட்லாம் இருக்காது. கொஞ்சம் மறதிகள்லாம் இருந்தது, சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடம் நார்மலாக பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கும்போது அங்கேருந்து உங்கள் ராசிநாதனான சனியை பார்க்க போகிறார். சனி சந்திர பார்வை ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இன்றைக்கு அமைய போகிறது. 3 இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகளும் அதோடைய ஸ்பீடு வெலாசிட்டின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக வராது, கொஞ்சம் ஸ்லோவாகி வரும். தனம் வரும், ஆனால் ஸ்லோவாக வரும், மைனஸில் எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதும் சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். ஆனி உத்திரம் உங்களுக்கு சிவ வழிபாட்டினாலே சுபிட்சத்தையும் வளத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. ராசிக்கு எந்த விதமான பங்கம் வரக்கூடாதுன்னா சந்திராஷ்டமும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குதுங்களா இன்றைக்கினா? ஆமாங்க இருக்குதுங்க. சதய நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி இருக்குது. அப்போ அவங்க இனி கொஞ்சம் பதவிசாக பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். பயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், மனதிலே குழப்பம் இல்லாமல் பார்ப்பதும், மறதி இல்லாமல் இருப்பதும், தன்னுடைய நிலை புழற்றி வேலை செய்வதும் வருவதும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. நார்மலாகவே இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்டிவ் சொல்லிக் கொடுப்பேன். நார்மலாக தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிடுங்க, குடிச்சுக்கிடுங்க. சிப் பை சிப் குடிங்க. கொஞ்சம் ஸ்வீட்டு வெல்லம் இல்லை ஸ்வீட் சாக்லேட்ஸ் எதனா ஒன்று வச்சு வாயில் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்கள் ஓகே, நீங்கள் செஞ்சு விடலாம். புதிய வெஞ்சர்ஸ்லாம் வேண்டாம். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் புதிய வெஞ்சர்ஸ் வேண்டாம். பழசு இருந்த ரொட்டீன்ஸ்லாம் பண்ணிகிட்டே போகலாம். அது சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்குது. இன்றைக்கு சிவ வழிபாடை போன்ற சிறந்த வழிபாடு எதுவும் இல்லைனால் சிவன் உங்களுக்கு பின்னாடியே இருந்து உங்களை முன்னும் பின்னும் வளமும் இடமும் மேலும் கீழும் உங்களை காப்பாற்றுவார். அதனால் உங்களுக்கு கவசமாக இருக்கக்கூடிய சிவகவசம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. ராசியிலே
எவ்வளவு தூரம் உங்களுடைய எளிமை அப்படின்னு சிம்பிளிசிட்டி அப்படின்னு கொண்டு வரீங்களோ சனி பகவான் இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் உங்களை மனசில் குழப்பங்கள் எல்லாம் குறைத்து விடுவார். இன்றைக்கி நேரடி பார்வையாக சந்திரன் உங்களை பார்க்க போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார்னு தெரிகிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இல்லற சுகம், அந்யோன்யம் இதெல்லாம் இருக்கும். மனதிலே குழப்பங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எதையும் பிளான் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அது மாதிரி எதையும் யோசித்து நிதானமாக செய்து விட்டிங்கன்னா உங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைத்துவிடும். கொஞ்சம் எடுத்தவங்க ஒருத்தவன்னு பண்ணாமல் எல்லாருடைய சண்டைக்கு போகாமல் இருந்தாலும் போதும். விரோதங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மருத்துவ செலவுகளிலிருந்து ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வந்துடலாம், கவலைப்பட வேண்டாம். மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் கட்டுப்பாடுகள் வந்துகொள்ளும். எதிர்பாராத வகையிலே கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதான சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைக்கு ஆணி உத்திரம் அப்படிங்கிறனால சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் வளத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன்.